ஹலோ 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 சொல்லு ப்ரோ. வீடியோ செம்மையாக இருந்துச்சு. அப்படியா? தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் ஓகே. மீட் பண்ண முடியுமா? மீட் பண்ணா அட்டி தாங்கிடுவியா? அந்த அளவுக்கா பண்ணுவேன்? அந்த அளவுக்கு வீடியோ பார்த்துருக்கியா பார்க்கலையா? பார்த்தேன். எதில் பார்த்த? எக்ஸ்லையும் பார்த்தேன், வாட்ஸ்அப்லையும் பார்த்தேன். எக்ஸில் பார்த்துட்டு அந்த கேள்வி கேட்குறியா? சும்மா கேட்டேன். ஒரு நிமிஷம் வீடியோவே அந்த அளவுக்கு இருக்குன்னா உங்க அம்மா நான் 1.5 மணி நேரம் அடிப்பேன். 1.5 மணி நேரம் தண்ணி வராது, எனக்கு தண்ணி வராது. தாங்குவேனா? அது அதான் கேட்குறேன், தாங்க வேண்டு. நான் ஓப்பனாக போய் சொல்லிட்டு மச்சான் எனக்கு உள்ள வச்சோடனே தண்ணி வந்துடும் மச்சான், கரெக்டா மச்சான் அப்படிலாம் கேட்டு அவனுக்கு கெஞ்ச போறது கிடையாது. நான் அழகா இருக்க மாட்டேன், ஒன்னு சொல்லிடுவேன். மச்சான் நான் அழகா எதிர்பார்த்தேன்னா எனக்கு கிடைக்காது, ஏன்னா அழகா இருக்க மாட்டேன். ஆள் ஸ்ட்ரக்சர் சூப்பரா இருக்கும். என் டிபில இருக்குதான் நானு. ஓகே. அப்படியா? டிபில இருக்கிறத பார்த்தாலும் எங்க அம்மா டே மாமா பசங்க சொல்லிருக்கானுங்க, ஏய் மாமா நீ எல்லாம் டாப்பா இல்லாம பாட்டமா இருந்தா என்கிட்ட வந்துரு மாமா, நான் எவ்வளவு நாள் பே பண்றேன் மாமா. என்னடா அவங்க நம்ம இது வந்து மாமா உன் தொடையை பார்த்தா நக்மா தொட மாதிரி இருக்கு மாமா, நான் இருக்குன்னு இருக்கு மாமா அப்படின்னு. ஆள் நல்லா செம்ம ஸ்ட்ரக்சரா இருப்பேன். உமால கழுத்துக்கு கீழே பாடி செம்மையா இருக்கும். ஆமா. இப்ப நான் டிராவலிங் அதிகமா பண்ணுவேன், ஊர் சுத்துறது, ஒர்க் அதிகம், டென்ஷன் அதிகம். அதனால மயிறு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு மண்டையில. அதனால கொஞ்சம் முடி கொஞ்சம் 2 விஷயம் சொட்ட வந்த மாதிரி இருக்கும். அதனால பசங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மத்தபடி உங்க அம்மா குனிஞ்சுன்னா உங்களை குண்டி கிழிச்சு விட்டுருவேன். அப்படியா? நாட்டி நல்லா வசமா போடுவேன். பட்டுக்கணும் ஆசைப்பட்டா உங்க அம்மால வாழ்நாள் ஃபுல்லா படுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும் எஃபெக்ட். என்கிட்ட சொல்ல முடியாது மச்சான், நான் எங்க இருப்பேன் எனக்கே தெரியாதா. கொடுப்பாங்க சொல்லவே முடியாது. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பிரச்சனையோ அந்த டிஸ்ட்ரிக்ட் போயிருவேன். வருவேன்டா, வருவேன். 1 or 2 days வருவேன். எங்க வருவேன், எங்க இருக்கா சொல்லு. நான் அவுட்டரா இருந்தாலும் சரி, ரூமா இருந்தாலும் சரி, பப்ளிக் பிளேஸ்ல உட்கறதா இருந்தாலும் நான் வைப்பேன். எனக்கு அவுட்டர் தான் வரும். நான் அப்பெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன், பண்ணலாம் நல்லாவே பண்ணிருக்கேன். அவுட்டர் தான் எனக்கு சேஃபா படுது. ரூம் எனக்கும் அதேதான் மச்சான், நானும் அதான் சொல்லுவேன். மச்சான் பைக் இருக்கா, அவுட்டர் கூட்டு போவே அப்படிதான் கேட்பேன் பசங்கிட்ட. ஏன் மச்சான்டா மச்சான் நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அடிப்பேன். நீ வந்து என்ன சொல்றதுன்னா நார்மலா ரூம்ல வச்சு பண்ணேன்னா கத்துவ. இப்போ 2 நிமிஷம் 3 நிமிஷம் கத்த மாட்டேன், 1 மணி நேரம் அடிச்சா கத்துவில. கண்டிப்பா மச்சான் கத்துனா தான் மச்சான் நல்லா இருக்கும், கத்த அடிமாமா அப்படின்னு சொல்லுவானுங்க பசங்க. மச்சான் கத்த ரூம்ல வச்சு அடிச்சா வலிக்குது மாமா இந்த வார்த்தைலாம் சொல்லும் போது அந்த அனுபவம் ஃபீல் பண்ணி அடுத்த ரூம்ல இருந்து வெளியே சவுண்ட் கேட்கும். எட்டி பார்த்து தட்டினா பிரச்சனை ஆயிரும். அப்புறம் உங்க வீட்டுல வச்சு பண்றோம்னு வச்சுக்கோ, ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம்னா ரூம்ல யாரும் வரமாட்டான்னு ஒரு அக்யூரேட் சொல்லலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் எவனும் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. எவனோ வந்துட்டானா அப்ப 2 பேத்துக்கும் ஆட்டம் காட்டுறோம். அதே நேரத்துல அவுட்டர்ல வச்சு சூப்பர் இப்படிலாம் பண்ணேன்னா யாருக்கும் கேட்காது. அப்படி சப்போஸ் யாராவது தூரத்துல இருந்து வர்றாங்கன்னாலும் எங்கேயாவது தூரத்துல 2 வீட்டுக்குள்ள யாருக்குமே கண்ணை மூடி தான் பண்ண முடியும். ஏன்னா கண்ணை மூடிடுவோம், கண்ணை மூடிட்டு பண்ண சொல்லுவோம். அவுட்டர்ல இருந்தா கண்ணு 4 கண்ணு பாக்கும், 4 திக்குமும். ஏதாவது சருக்கு ஒரு சவுண்ட் கிடைச்சுன்னா மச்சான் அப்படி குனிஞ்சு உட்காந்துட்டு பேச ஆரம்பிச்சிருவோம். என்னன்னு கேட்டா என்னடா பண்றீங்க, தம்படிக்க வந்தோம், சரக்கு அடிக்க வந்தோம், கையடிக்க வந்தோம், என்ன பண்ண போறவும் போறியா புண்டை அப்படின்னு பணி சுத்தி விடலாம். வாட்டுக்கு நம்ம வாட்டுக்கு இஷ்டம் போல அடிக்கலாம், இஷ்டம் கஷ்டம் போல வந்துடலாம். கண்டிப்பா எனக்கெல்லாம் அப்படிதான். நான் வந்துட்டு அவுட்டர் தான் போவேன். அவுட்டர் வயல்வெளின்னு வச்சுக்கவே, நல்லா வயல்வெளின்னு வச்சுக்கவே, தூரத்துல தான் மறைச்சிட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணா ஒண்ணு தெரியும், யாரும் வராங்க படுத்தா கூட வரப்பு மீதியமா நம்ம தெரிய போறோம், அதனால தெரியுது. அதே போல தூரத்துல இருக்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். வயல்வெளியில பண்ணோம்னா நல்ல நிலா வெளிச்சம். ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 10-11 மணி வரைக்கும் பண்ணலாம். தாராளமா பண்ணலாம், செம்மையா இருக்கும். கையிலயுமே போர்வதா எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா செம்மையா இருக்கும். எப்போ பண்ணலான்னு தெரியல, ஆனா உங்க வீடியோ பார்த்தா இன்னும் செம்மையா இருந்துச்சு. சரி மச்சான், ஓகே. உங்க ஏஜ் 27. போதும் செம்மையா இருக்கும். குண்டி கொஞ்சம் பெருசு இருக்கும், அவ்வளவுதான். ஃபிலோ 25 வந்து ஃபிலோ 25னா மச்சான் குண்டி சிறுசா இருக்கும், அடிக்க ரொம்ப நேரம் கொடுக்கலாம், வசமா அடிக்கலாம். அபோ 25னா கொஞ்சம் குண்டி பெருத்து இருக்கும், அடிச்சா கொஞ்சம் குண்டி வலிக்கும். நமக்கு பிரச்சனை இல்லை மச்சான், குண்டி அவனுக்கு வலிக்கும். நான் வலிச்சாலும் வலிக்காட்டாலும் குத்தத்தான் செய்வேன். சரியா? நான் வலிச்சாலும் வலிக்காட்டாலும் குத்தத்தான் செய்வேன். அது வலி எனக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியும். ஆனா அந்த வலியில என்ன சொல்றது, இப்ப வந்து ஃபிலோ 25 குத்துனா குண்டிக்குள்ள போறதும் தெரியாது வர்றதும் தெரியாது, ஆனா வலி இருக்கும், எஃபெக்ட் இருக்கும். ஆனா அபோ 25 குத்துன்னு வச்சுக்கோ, காண்டம் போடாம குத்துனா ஒண்ணும் பண்ணாது.
காண்டம் போட்டு குத்துனா அந்த குண்டில இருக்க சதெல்லாம் சின்ன சின்ன செதிலா பிடிச்சு வெளியே வரும். பாத்திருக்கியா? ஓ அந்த கிழிஞ்சது போல காண்டத்துக்கும் அதுக்கும் உராய்வுக்கும் அந்த பிச்சு பிச்சு சின்ன சின்னதா வரும் வெளியே. நான் பாத்திருக்கேன். என்னடா இது மணிமணியா கிடக்குன்னு பார்த்தா நல்லா கறி. என்னடா கறி வெளியே வருதா? அடி செம்ம ஓடு ஒத்துருக்கும் போல நினைப்பேன். குண்டில தண்ணி வந்திருக்கும் உனக்கு? ஜெல்லு மாதிரி வருமே தானே வந்துருக்கு. நான் ஓத்தா ஒழுகும். ஓ அப்படியா? செம்மடா. இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க எவனுமே கொடுத்தது இல்லடா. நான் அடிச்சா நான் ஓத்தா கறியில சதை வரும். இந்த ஜெல்லு மாதிரி ஒழுகும் கீழே குழு 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 குழுண்டு. பசங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் ஓத்தா ஒவ்வொரு பசங்களுக்கு ஓக்கும் போது சளி மாதிரி மூக்கு சளி மாதிரி சுண்ணில ஒட்டிட்டு வரும். ஆனா இன்னும் ஒரு சில ஸ்டேஜ்ல அதிகம், அதாவது அதெல்லாம் தாங்க மாட்டானுங்க. அதுக்கு மேல மச்சான் போதும் மச்சான்றானுங்க. அதுக்கு மேலையும் பண்ணா ஒரு சில பசங்களுக்கு பாத்துருக்கேன். ஒரு சில பசங்க சின்ன பசங்க பண்ணுவானுங்க, குனிவானுங்க. அவனுங்கெல்லாம் அவார்டு குனிஞ்சு கிடந்தானா என்ன பண்ணுன்னா மூக்குச்சளி மாதிரி ஒழுகும் கீழே சொல்லணும். பச்சை கலர்ல ஒண்ணு வரும், அப்படி இல்லைன்னா சிவப்பு கலர்ல வரும். நீ சொன்ன மாதிரி எனக்கு எவனும் சொன்னதுனால எனக்கு ஒரு பையன் பண்ணியிருக்கான். அடிக்கடி பண்ணுவான். சின்ன பையன் தான், காக்க நீளமா இருக்கும், ஒல்லியா தான் இருப்பான். ஆளு கதற அடிப்பான். ஆனா ரொம்ப நேரம் அடிக்க மாட்டான். எப்படி தெரியுமா? அவனுக்கு அடிக்கிறது வந்து 1/2 மணி நேரம் தான். மத்தபடி ஃபோர் பிளே முளையெல்லாம் கடிச்சுன்னா பிடிச்சி கடிச்சு வெறித்தனமா பண்ணி விட்டுருவான். ஆனா அவன் அடிச்சு முடிச்சா மட்டும் அவன் இது பண்றான்னா அப்படியே ஜெல்லு மாதிரி வெளியில வந்துடும். வரும். நீ மட்டும் தான் என்கிட்ட கரெக்டா சொல்லியிருக்க. அவன்கிட்ட கூட நான் சொன்னதெல்லாம் இல்லை இதை பத்தி. இல்ல மச்சான், நான் சொல்றது நான் போக்குற எல்லா பசங்களும் ஜெல்லி வரும். நான் போக்குற எல்லா பசங்களும். ஆனா என்ன சொல்றதுன்னா சின்னில செல்லு வரும்போதே பசங்க போதும் மச்சான்றானுங்க. மச்சான் போதும்டா என்னால முடியலடா. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அடிச்சு விட்டுறணும் பாட்டம்லாம். மயிறு எனக்கு வரவே வராதுடா. ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்டா. எனக்கு நான் சொல்றேன். இப்ப நான் தான் சொன்னேன், நான் அடிச்சேன்னா பசங்களுக்கு 3 ரவுண்ட் வரும். அதான் நான் இது பண்ணிட்டேன், அவுட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் தடவை வந்துட்டு எடுக்கும் போதெல்லாம் நல்லா வாங்க முடியும். அது இஷ்டம் மச்சான். நான் சொல்றது ஒண்ணுதான் மச்சான். உனக்கு தண்ணி வந்துச்சுன்னா மூட முடியாது, ஓல் முடியாது. எனக்கு தண்ணி வந்தா தான் ஓல் முடியும். உண்ட ஒன்ன ஓக்க நான் வந்திருக்கேன், என்ன ஓக்க நீ இல்ல, சரியா அப்படின்னு சொல்லுவேன். ஓக்குறதுக்கு நான் ஓக்குறது நானு. உனக்கு தண்ணி வந்தா எனக்கு என்ன ப்ராப்ளம்? உனக்கு தண்ணி வந்தா எனக்கு பண்ணுவோம், குடிக்க முடியும், உனக்கு அடிக்க முடியுமா? அது எனக்கு பிரச்சனை இல்ல. உனக்கு தண்ணி வந்தாலும் சரி, சுண்ணில இருந்து ரத்தமே வந்தாலும் சரி, நான் விட மாட்டேன். எனக்கே இப்போ வடியுது, நீ பேசும்போதே வடியுது. ஐயோ சரியே. ஜெல்லு வரும்ல, நீ அடிச்சு ஓகே ஜெல்லு வரும்ல, அந்த அளவுக்கு வந்துட்டா நீ என்னை விட்டுருவியா? மயிர விடுவேன். ஏன் விட மாட்டேன்? எனக்கு தான் ஜெல்லு வந்துருச்சு. எனக்கு தண்ணி வர வேணாமா? உனக்கு ஜெல்லு வரதா எனக்கு பிரச்சனை? முடியாதுடா, அந்த அளவுக்கு ஜெல்லு வந்துட்டாலே. டேய் சுண்ணி, உனக்கு ஜெல்லு வரதா நான் சொன்னா தானே தெரியும். சொன்னாதான் தெரியும். ஆமா குனி புண்டாம சொல்லிட்டு கைய மடக்கி வச்சுதான் குத்துவே செய்வேன். சரியா? கைய பிடிச்சு வச்சுட்டு மடக்கி வச்சுட்டு இது என்ன சொல்லுவாங்க, அந்த மாட்டுக்கு லாடம் கட்டுவாங்க பாத்தியா? அது மாதிரி கைய நல்லா மடக்கி வச்சுட்டு நறுக்குன்னு இறக்கிட்டு இருப்பேன். சுண்ணி குண்டில இருந்து ரத்தம் வந்தாலும் சரி, சீல் வந்தாலும் சரி, வாணிர் வடிச்சாலும் சரி, வந்தா சாவு. எதுக்கு ஓடுவாங்க ஊம்ப வந்தா? நான் 1.5 மணி நேரம் அடிப்பேனா 1 மணி நேரம் அடிப்பேனா எனக்கு தெரியாது. அதே நேரத்துல நல்லா கூதி நல்லா இருந்துச்சுன்னா என் தண்ணி வர்றது வரைக்கும் நான் அடிப்பேன். புரியா? எனக்கு தண்ணி வர்றது வரைக்கும் நான் அடிப்பேன். அதே நேரத்துல உனக்கு கூதியில இருந்து என்னென்ன வந்தாலும் பாத்துக்கிட்டு ரசிப்பேன். அதே நேரத்துல உனக்கு எனக்கு தண்ணி வந்துருச்சுன்னா விட்டுருவேன். திரும்ப மச்சான் செகண்ட் ரவுண்ட் ட்ரை பண்றியா? நான் கண்டிப்பா அடிப்பேன். கண்டிப்பா. இது செம்மையா இருக்கு. எனக்கு சரியா? இல்ல நான் சொல்றேன் 1 மணி நேரம் பத்தாது. நான் புண்டை இப்பெல்லாம் ஓக்குறவனா எத்தனையோ பார்த்து பாத்துருக்கேன். இப்படி ஓக்குறவனா எனக்கு நல்லா ஓத்து விட்டு போயிட்டான் புண்டை. மச்சான் நான் எவ்வளவு ஒரு பூல் பாத்துருக்கேன் தெரியுமா? புண்டை நீ எல்லாம் பூல் வச்சிருக்காங்க, 7 குஞ்சுமே வச்சுக்கிட்டு நீ எல்லாம் பேசுற. நான் உன்னை விட பெரிய பெரிய பூல்லாம் பாத்துருக்கேன் அப்படின்னு. அப்பனா வா வந்து குனி அப்படின்னா, போடா புண்டை இந்த புல்லாம் பூலாடா, என் சுண்ணி அளவுக்கு வருமாடா என் பூலு இத்தனை தண்ணி வச்சுட்டு நீ எல்லாம் ஓக்க போறேன்றா, நீ எல்லாம் ஓக்க முடியுமாடான்னு கேட்பான். முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அடிச்ச ஒண்ணு இல்ல. அப்படி சொல்லிட்டு குனிய விட்டாங்க மேல. அப்படி குனிய விட்டு நேற்று 2 நாளைக்கு முன்னாடி இருக்கும்ல ஒரு பையன் பார்த்தேன். எல்லாம் பண்ணுவேன் நான். புண்டை ஓடுவாத்தா அப்புறம் எந்திக்க கூடாது, கத்த கூடாது. ஏய் இதெல்லாம் ஒரு பூலு, இதை வச்சு நான் கத்த போறேனா அப்படின்னு கேட்டான். சரி வா புண்டை, ஆனா திக்கா இருக்கு, பெருசா திக்னஸா இருக்கு, ஆனா சிறுசுதான், ரொம்ப சிறுசுதான் அப்படின்னா கூட்டு போய் அடிச்சாங்க. உம்மால உள்ள போக மாட்டேன்னுச்சு முதல்ல. நல்ல டெம்பரா இருந்தா தான் போகும். கூதிமானே நல்லா கூனி, இன்னைக்கு நீங்க அம்மா புண்டை கூதி கிளியே ஓக்குறேன்ட்டு
அடிச்சான் வேணாம் ப்ரோ 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 வலிக்குது ப்ரோ மெதுவா ப்ரோண்ணா. என்ன மெதுவா புண்டை இதான் 1 இன்ச்சு 2 இன்ச்சு 2 இன்ச்சு எவ்வளவு போயிட போகுது? சங்கு வரைக்குமா போக போகுது? 2 இன்ச்சு தானடா இருக்கு. 2 இன்ச்சு சங்கு வரைக்குமா போகும்? புள்ளி ஓட்ட வரைக்கும் தானே போகும். அப்புறம் கத்துற மாமா நான் தெரியாம சொல்லிட்டேன் மாமா, செம்ம டெம்பரா இருக்கு மாமா, உள்ள போய் ரொம்ப வலிக்குதுடா, புண்டை வலிக்குது. 2 இன்ச்சுல அந்த அளவுக்கு வலிக்காது, 10 இன்ச்சு பண்ணும்போது வலிய கத்து. இப்பெல்லாம் கத்தாத, நான் பண்ணும்போது கத்துனா உங்களை குத்தி கொண்டுருவேன். மாமா வலிக்குதா? உண்மையிலே செம்மையா வலிக்குது மாமா. மாமா சிறுசுதான் இல்ல மாமா, நான் சொன்னதை மன்னிச்சிரு மாமா, பெருசுதான் மாமா இருக்கு. பெருசா இருக்கலாம் இல்ல மாமா, எனக்கு நீ குளிஞ்சிட்டல, குளிஞ்சதுக்கு அப்புறம் உன் ஆட்டம் முடிஞ்சு, என் ஆட்டம் தான். சரியா? நான் ஆட்டி நான் டயர்ட் ஆகணும், இல்லைன்னா தண்ணி வரணும், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். நீ எல்லாம் எலிமினேட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அது வந்து நீ பார்க்கும் போது, நீ ஓக்கும் போது இல்ல போதும் புண்டவன் சின்ன சிறுசா இருக்கிற போடாண்டேன்னா வந்துருவேன். ஆனா நீ குனிஞ்சிட்ட, நான் குத்திட்டேன். சரியா? நீ குனிஞ்சாச்சு, நான் குத்திட்டேன். ஒழுகாம நான் விட மாட்டேன். நான் பாட்டுக்கு போட்டு சாப்பாட்டு எடுத்தேன். வீடியோ பார்த்தா எவனும் ஒரு தடவை செஞ்சுட்டா கூட மறுதடவை உன்னை கூப்பிடுவானே. சத்தியமா கூப்பிட மாட்டான். ஏன்? என் ஓலை பார்த்த எவனுமே சத்தியமா 2வது ரவுண்ட் நான் பண்ணவே முடியாது, பண்ணவே மாட்டேன், பண்ணவே வரமாட்டானுங்க. 6 மாசம் அவங்க திரும்ப வர்றது. அவங்க வரமாட்டாங்களா? வரவே மாட்டாங்க. நம்பரை பிளாக் பண்ணிடுவானுங்க. ஃபர்ஸ்ட் நம்பரை பிளாக் பண்ணிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு எப்படி இருக்க மச்சான், நல்லா இருக்கியான்னுவான். என்னடா எதுக்குடா மூடா இருக்கியா? அவன் மச்சான் யாருமே கிடைக்கலையா? இல்ல மச்சான் யாருமே சரியில்லை மச்சான்வான். புண்டை எனக்கு 2 இன்ச்சு தானடா, 2 இன்ச்சியா இருந்தாலும் உங்க அம்மால உனக்கு ஈடாகாது மச்சான், செம்ம ஸ்பீடு மச்சான், இந்த மாதிரி ஸ்பீடை நான் எங்கேயும் பார்க்கல மச்சான்வான். புண்டை என்னை விட ஆம்பளைங்க எல்லாம் ஊர்ல எக்கச்சக்க பேர் இருக்கான், உனக்கு கிடைக்கலையா? உன்னை எல்லாம் இன்சல்ட் பண்றாங்களா? நான் ஒர்க்ல தான் இருக்கேன். நான் மறுபடியும் கால் பண்ணிட்டு ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, திருப்பி உனக்கு கால் பண்ணேன். அதான் காலையில உனக்கு கால் தப்பா நினைச்சுக்காத. சரி பேபி, நல்லா போய் ஊம்பு பேபி. ஓகே பேபி. யார் மேனேஜரா பேபி, ஹெச்ஆரா பேபி? இல்ல பேபி, அவங்களா பேபி ஒர்க் தான். சரி பேபி, நல்லா போய் ஓடு பேபி. ஓகே பேபி. எப்போ செக் பண்ணுவ? உணவா? இப்போ வரட்டா? வா. இப்போ ஆபீஸ் ஊம்ப போறேன்டா? இல்ல அங்க இல்ல, நீ வா, நீ எங்க வந்தானே வரேன். இன்னைக்கு நான் வேலூர் போறேன் ஈவினிங். ஓகே பேபி, வேலூர் போயிட்டு என்னைக்கு வருவேன்னு சொன்னா சொல்லு. எப்படியா? ஏதாவது ஒரு ஊர் சொல்றா. ஏதோ நீ வர்றீங்கன்னா நான் இங்க வேணாலும் வருவேன். நீ எல்லா ஊரையும் சொல்லிட்டு இருக்க. நீ சொன்னா பார்த்தா தமிழ்நாடு ஃபுல்லா சொல்லுவ போல. இல்ல ஊர்ல இருந்துகிட்டு மச்சான் எங்கடா இருக்க, 10 கிலோமீட்டர்ல இருந்தாலும் இல்ல மச்சான் வேலையா இருக்க மச்சான்னு சொல்ற ஊருக்காரங்க. கூறி ஒழுங்கா சொல்லு, எந்த இடத்துக்கு வந்தா சொல்லு, அந்த இடத்துல சொல்ல மட்டும் சொல்லு. சரியா? வேலையா இருக்க மாமா, நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது புண்டாமன ஊருக்கு ஒரு இடம் தான் வர முடியும். ஊரா ஓக்குறதா என் வேலை. என் வேலை புண்டறதா தான் வருவேன். வருஷம் ஃபுல்லா வந்துட்டு இருக்கேன், எனக்கு வேலை புண்டையா? ஒரு டைம் வந்திருக்கேன்னா யூஸ் பண்ணு, இல்லைன்னா விட்டுரு. இல்ல மாமா கண்டிப்பா மாமா வரும்போது முன்னாடியே சொல்லிடணும். மாமா வரும்போது உடனே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவேன். எனக்கு ப்ரோக்ராம் ஃபுல்லா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பத்தாது மாமா. 1 மணி நேரம் பத்தாது மாமா. இல்லடா, 1 மணி நேரம் இல்லடா, 1 மாசத்துக்கு முன்னாடியே உன்கிட்ட சொல்லிடுவேன். இங்க வரேன். அது ஓகே மாமா, அது ஓகே மாமா. நீ புண்டை, நீ குனிஞ்சினா 1 மணி நேரம் இல்ல, ஒரு நைட்டு ஃபுல்லா கூட வைப்பேன். என்னால உன்னால தாங்க தான் வேணும் ஆளு. நீ மட்டும் இல்ல, பக்கத்துல ஏதாவது இல்ல வேற ஏதாவது பாட்டம் இருந்தாலும் ரெடி பண்ணி வை, இல்லைன்னா ஆண்டி இருந்தாலும் சொல்லு. நான் கூதி குனி யாராலும் குத்துவேன், குனிஞ்சா குத்துவேன். ஓட்ட இருந்தா அங்க மனம் கத்த குத்துவேன். சரியா? எனக்கு ஓட்ட கொடுத்தா யாரா இருந்தாலும் ஓட்டுவேன். கண்டிப்பா. நான் திருப்பி கால் பண்ணுமா வேணாமா? நீ கால் பண்ணு, இல்ல ஹோல்ட் பண்ணு, எனக்கு என்ன பிரச்சனை? கண்டிப்பா கால் பண்றேன். இந்த ஒர்க்கை மட்டும் முடிச்சிருவேன், கால் பண்றேன். இப்ப பண்ணாத, இப்ப கொஞ்சம் பிஸி ஆயிருவேன். ஈவினிங் பண்ணு. சரி, வீடியோ எப்போ போடுவ? யார் வீடியோ? ரெக்கார்ட் பண்றேன், நீ அதுக்கு அதெல்லாம் எடிட் பண்ணி கொஞ்சம் யூடியூப்ல போட்டு லிங்க் அனுப்புறேன் பாரு. சரி ஓகே பேபி. ஓகேடா. சரி ரெக்கார்ட் பண்ணலாமா? சரியா? ஆனா இதுல போடுவியா? யூடியூப்ல போடுவேன். ஆனா வந்துட்டு நம்பர் எதுவும் சொல்ல மாட்டீங்களா? ஏய் மச்சான், எனக்கு வாய்ஸ் மட்டும் நீ பேசுற அந்த கூட என்ன, நான் ஒரு எஃபர்ட் போட்டேன்னா நீ ஒரு எஃபர்ட் போடுற பாத்தியா? ஆமா ஆமா, இது செம்மையா இருக்கு. போடு போடு. போடு. அதான் அவரோட கேட்டுக்கணும்ல, பர்மிஷன் கேட்காம பண்ணக்கூடாது, தப்பு அது, பாவம். ஆமா ஆமா. ஆனா நீ பேசுறது வேற லெவல் மச்சான். மச்சான் எப்படிடா போட்டியாடா? இல்லடா மாமா, ரெக்கார்ட் போட்டியான்னு கேட்டேன். போட்டேன். அது ரெக்கார்ட்லாம் இருக்கு. சுத்துல இருந்து வடிகிறது, ஒரு பையன் ஓத்தாம் பாத்தியா உன்ன, ஓத்து வர வச்ச ஒத்த தண்ணி, அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. நான் கட் பண்ணி தான் போடுவேன், எல்லாத்தையும் போட முடியாது. உன் ஊர் சொன்னதை நான் போட முடியாது.
உன் பேர் சொன்னதை நான் போட முடியாது. ஆமா உன்னோட எந்த தாட்டையும் அதுல போட முடியாது. ஏன்னா அது மாட்டிக்கிறக்கூடிய விஷயம். ஆமா ஆமா எல்லாரும் நீ எல்லாத்தையும் மாட்டிக்கணும். நானும் மாட்டக்கூடாது, நீயும் மாட்டக்கூடாது. உங்க அம்மால உங்க வீடியோ போட்டா கூட ஓத்தா விடிய விடிய உங்க கூதி தான் போடுவேன். அந்த அந்த கூதிக்கு மேல ஒரு இன்ச்சு கூட காமிக்க மாட்டேன். ஏண்டா